ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் அண்டு என்னோடய யூடியூப் ஸ்டூடியோ. இது தான் என்னோட ஸ்டூடியோ வந்துட்டு இதை காட்டுறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? இனிமேல் நல்லாவே பாருங்கள். இதுதான் என்னோடய முழு ஸ்டூடியோவோட ஃபுல் வியூ. இங்கேருந்து தான் நான் யூடியூப் வீடியோ பண்ணுறேன். ஏன் இந்த ஸ்டூடியோ வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்க்கு வர கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் வீடியோ காமெடியாக இருக்குது, பேசுகிற விஷயம் சரியாக புரியல, கான்செப்டை சரியாக பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடியோ தான். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடியோவுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு என்னோடய வீடியோவில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கும் இதுதான் காரணம்னு சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாகவும் சரியாகவும் செய்யணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு ஒரு அமைதியான இடம் வேணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கணும். முக்கியமாக இப்போ என்ன மாதிரி டெக் சேனலுக்கெல்லாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு அமைதியான இடமா இருந்தால் தான் நான் எடுத்துக்கிற கண்டென்ட்டை சரியாகவும் தெளிவாகவும் சொல்லி முடிக்க முடியும். நான் இப்போ எடுத்துகிட்ருக்கிற இந்த வீடியோவுக்கே 3 தடவை ஷூட் பண்ணி கேன்சல் ஆகி திருப்பி இப்போ 4வது டைமாக ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஹாஸ்பிட்டல், நான் ஃப்ரண்டில் இருக்கிறேன். திடீர்னு ஓபி பேஷண்ட் வருவாங்க, ஆம்புலன்ஸ் வரும், ஆட்டோ வரும், பைக் வரும். இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கடந்து தான் இதுக்கு இடையில தான் நான் அந்த வீடியோ பண்ணணும். ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு இங்கேருந்து பண்ணுற, வீட்டில் பண்ணலாமே அப்படின்னு கேட்பாங்க. வீடு இதை விட மோசம். அங்கே எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் நிறைய கூட்டமாக இருப்பாங்க, குழந்தைங்க, அது இதுன்னு ஒரு தனி ரூமாலாம் இல்லை. ஒரு அமைதியான இடமா வீட்டில் சுத்தமாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டில் டியூட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அந்த டைமிங்கை யூஸ் பண்ணி நான் வீடியோ பண்ணுறேன். இடையில டிஸ்டர்பன்ஸ் நிறைய வரும். அந்த டிஸ்டர்பன்ஸில் தான் நான் எடுத்துக்கிற கண்டென்ட்டில் கொஞ்சம் குழம்பிடுறது, என்ன சொன்னோன்னு மறந்துடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவில் இருக்கிற நிறைய குறைகளுக்கு முக்கியமான காரணம். நீங்கள் பார்க்குற அந்த சேரில் உட்காந்து தான் நான் வீடியோ பண்ணுவேன். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். திடீர்னு அந்த டோரை திறப்பாங்க, ஃபோன் வரும், வார்டுக்கு கூப்பிடுவாங்க, பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால் சரியாக கரெக்டாக வீடியோ மேலேயே எடுத்துக்கிற கண்டென்ட் மேலேயே ஃபோக்கஸ் பண்ண முடிகிறதில்ல. எனக்கும் ஆசை இருக்குது, நம்மளும் ஒரு ஸ்டூடியோ தனியாக ரெடி பண்ணி அதில் உட்காந்து கரெக்டாக தெளிவாக சூப்பராக கண்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு. பட் அது இப்போதைக்கு என்னால் முடியல. ஒரு நாள் கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு ஸ்டூடியோ அமைச்சு அங்கேருந்து வீடியோ பண்ணுவேன்ற நம்பிக்கையில் தான் நான் இந்த இடத்துலேருந்து இப்போ யூடியூப் வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். வேறு எந்த காரணத்துக்காக நான் அந்த வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வர்ற கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். பட் அந்த கமெண்டுக்கு என்னால் ஒரு சரியான ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா அந்த மாதிரி சூழலில் நான் இருக்கிறேன். போடுற கமெண்ட்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சிருது நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், வீடியோஸில் என்னென்ன குறைகள் வச்சுருக்குறோம் அப்படின்னு. பட் இப்போ அதை என்னால் சரி பண்ண முடியல. அதனால தான் இந்த வீடியோ மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.